அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே கால்குலேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதோட மோசமா கூட போயிடலாமே. சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் பாஜக மேலேயும் வந்திருக்க, இவர் இன்னும் கீழே போயிடலாமே. டிக்ளைனிங் ஃபோர்ஸ் தானே. ஏன் 1980 மக்களவை தேர்தலில் தோத்த எம்ஜிஆர் ராஜாராம் ஜெயித்தார, பனைமரத்துப்பேட்டையில் துரோகி ராஜாராம் தோற்கிறாருன்னு முரசொலியிலே செய்தி போட்டிருந்தாங்க. அதே ராஜாராம் ஜெயித்தாரு அதிமுக கேண்டிடேட்டாட்டு. ஹேமச்சந்திரன் நாயர் மிகப்பெரிய சோசியல் சர்வீஸ் பண்ணவர். ஜேஹெச்சி நாயர் கம்யூனிட்டினாலும் அவர் திருவட்டாலும் அவரோட சர்வீஸ் ஆலையும் இதாலையும் அந்த கூட்டணி பார்லிமெண்ட்ல டென்னிஸ் அதிக ஓட்டு எடுக்கும்போது திருவட்டாரில் ஜேஹெச்சி ஜெயித்தார அதிமுக கூட்டணியில். ஏன் நத்தம் விஸ்வநாதன் 99 தோக்கும்போது அதிமுக அணி தோக்கும்போது ஜெயித்தார? ஏன் 2019 அவ்வளோ இடைத்தேர்தல்களையும் கணிசமான அளவு ஜெயித்து திமுக ஜெயித்த இடத்துலையும் கணிசமானாங்களே? ஏன் விளவங்கோட்டில் 4வது போனீங்க? ஜெயலலிதாவை எம்ஜிஆரோன்னா ஒரு 15-16%. 2019 அப்புறமா 2021 விட்டுறீங்களா? 2021 66 சீட். அதைத்தான் நான் அதைத்தானே சொல்றேன். இரட்டை தலைமையா ஜெயித்தாங்க. பன்னீர் போனது 13 சீட் போயிட்டுங்கிறாரு. சீட்டு ஜெயிச்சவங்க மீதி 66 சீட் ஜெயிச்சிருக்காங்களே, அதை விட்டுறீங்களே. அதுல இருந்து தெரியல உங்களுக்கு டிஃபரெண்ட் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்? அது இல்லைங்கிறேன். அது கருத்து குரல்களோட எண்ணங்கிறேன். இரட்டை தலைமையா இருந்து பன்னீர்செல்வம் இருந்தாரு. அந்த சமூக நீதியை ஆடணுங்கிற எண்ணத்துல, மோடி எதிர்ப்புல சமூக நீதி சூறையாடக்கூடிய எண்ணத்துல அதிமுக தூக்கி பிடிக்கிற சமூக நீதிக்கு எதிரான நபர்களோட கருத்துன்னு சொல்றேன். இரட்டை தலைமையா இருந்து ஒரே இலையில எடப்பாடி இருந்தாரு, ஒரே இலையில பன்னீர்செல்வம் இருந்தாரு. இவரு வேலுமணி அவ்வளவு சீட்டையும் ஜெயித்தாரு. இப்போ ஒற்றை தலைமையான போது நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் இது வெள்ளாள கவுண்டர் கட்சின்னு வெளியேறிட்டான். பன்னீர்செல்வம் போனதும் நான் வெள்ளாள கவுண்டர் கட்சின்னு வெளியேறிட்டான். அதனால அடி வாங்கிட்டு நீங்க பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஏன் விளவங்கோட்டில் 4வது போனீங்க, 3% போனீங்க, நாம் தமிழர் கீழே போறீங்க? ஏன் நீங்க முத ஆட்சி அமைச்ச புதுச்சேரியில் நாம் தமிழர் கீழே போறீங்க? பாராளுமன்றம்ங்கிறது இவங்க 2 பேருக்கும் ஓகே, என்டிஏக்கு ஓகே, இந்திய அலையன்ஸுக்கு ஓகே. நாம் தமிழர் கீழே ஏன் போறீங்க? நாம் தமிழர் கீழே ஏன் விளவங்கோட்டில் கீழே போறீங்க? அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நாம் தமிழர் மேலையும் ஒரு தீண்டாமை இருக்குது, கில்லிங் இன் சைலன்ஸ் இருக்குது. ஸோ நாம் தமிழர் சீமான் எடப்பாடியை 2 களத்துக்குள்ள பலகீனப்படுத்திட்டாருன்னா அதை சொல்ல மறுக்கிறீங்க. இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கீழே அதிமுக போனனால வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதே தான் வரும்ன்றீங்களா? நாம் தமிழர் கீழே போயிருந்தா சீமான் 8 உயர்ந்திருக்கிறாரு. விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காதனால எடப்பாடி குறைஞ்சிருக்கிறாரு. இது 26 தான் தெளிவுபடும். 26 பற்றியது எல்லாமே கிளைம். ரங்கராஜ் பாண்டே சொல்றது அவருக்கு கிளைம், ரவீந்திரன் சொல்றது அவருக்கு கிளைம். என் கிளைமுக்கு கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி எடப்பாடியை விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் பலகீனப்படுத்தி இருக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டேக்கும் டெல்லி ராஜகோபாலனுக்கும் அறிவு நாணயம் உண்டுன்னா, இன்டெலக்சுவல் டிஸ்ஆனஸ்டி உண்டுன்னா, இப்படி ஒரு கருத்து இருக்கிறதா சொல்லணும். அதை கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு தெரியக்கூடாங்கிறதா என் கருத்து. நீ ஆரம்பத்தில் குறிப்பிட்டு பேசும்போது கூட்டணிலாம் உருவாகல, கூட்டணி பேச்சுவார்த்தை ஓப்பன் ஆயிருக்குன்னு தான் சொன்னீங்களே தவிர, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக ஓப்பனாக சட்டசபையில் நடந்து வர்றாரு பாமக எம்எல்ஏக்களோட. திண்டுக்கல் சீனிவாசன் நாங்களாம் ஒரே கூட்டணின்றாரு. அப்புறம் பாஜகவை சேர்த்து சொல்றாரு. இன்னொரு அமித்ஷா இரும்பு மனிதன் சொல்றாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்குது இல்லையா? அது கூட்டணி நாளை உருவாததுக்குள்ள ரேகையை காட்டுது. அதுலதான் எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணா அடி வாங்கும் இந்த வாக்குகள் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போகுங்கிற என் கருத்தை நான் முன் வைக்கிறேன். இப்போ ஜெயக்குமார் ஓப்பனா, ஜெயக்குமார் மட்டும் இல்ல, பல முன்னாள் அமைச்சர்கள் ஓப்பனா சொல்லிட்டாங்க, நான் ராஜா மாதிரி இருந்தேன் தொகுதியில, இது வரைக்கும் தோக்கையே அடிக்காம இருந்தேன். ஆனா பாஜகவோட கூட்டணினால தோத்துட்டேன்னு சொன்னவர் 10 நாள் ஆளே காணோம். இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சுன்னா ஜெயக்குமார் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் நினைக்கிறீங்க? ஜெயக்குமார் தான் கேட்கணும். என் நண்பர், அவரோட வெல்விஷர், விடுங்க, அது தவிர வேற சொல்லதுக்கு இல்லை. பொதுவாகவே இப்படி ஒரு பார்வை நிறைய அதிமுக முன்னாள் தலைவர்கள் இருக்கு இல்லையா, முன்னாள் அமைச்சர்களுக்கு. ஸோ அவங்க எதிர்கொள்வாங்க. இல்லை வரல, அது நாளை கூட பாராளுமன்ற தேர்தல் கூட பிரேக் ஆச்சுல, அந்த மாதிரி பிரேக் ஆகலான்னு கூட அவங்க எதிர்பார்க்கலாம். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுக பல முக்கிய தலைவர்களுக்குமே நிறைய மோதல் இருந்தது கடந்த காலங்களில். ஒருவேளை கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சால் கூட்டணி உருவாகலை. நீங்க சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை ஓப்பன் ஆயிருக்கனாலே பேச்சுவார்த்தை போகும்போதே அதை எப்படி அவங்க எதிர்கொள்ள போறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்கொண்டுதான் தீரணும். அண்ணாமலை தூக்கணும்னு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. அண்ணாமலை தான் எங்களுக்கு தடையா இருக்காரு, கூட்டணி இல்லாத காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அதிமுக தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு நினைக்கிறீங்க? பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு. அண்ணாமலை தலைவராக இருக்க போறாரு, அதை மாற்றமே இல்லைன்றீங்களா? அண்ணாமலை தலைவராக இருந்து டங்ஸ்டன் இதுவே அண்ணாமலை சாதனையா தானே டெல்லி சொல்றாங்க. எல்லாத்தையுமே அண்ணாமலையை எம்பவர் பண்ண தானே சொல்றாங்க. கட்சி வளர்ச்சிக்காக மும்மொழி திட்டத்தை ஆதரிச்சு 1 கோடி கையெழுத்துங்கிறதுல தானே இருக்கிறார். கூட்டணி பற்றி கவலைப்படாம, திராவிட இயக்கம், அண்ணாவின் கொள்கை, இருமொழி கொள்கை, அதை பற்றி கவலைப்படாம மும்மொழி திட்டத்துக்கு 1 கோடி கையெழுத்துல தானே இருக்காரு. அதே போல இப்போ ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்தால் சீமானவர்களையும் ஏதோ கூட்டணிக்குள்ள இழுக்கிற மாதிரி சீமான் தெளிவா ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏபிசிடிக்கு எதிராக நான் தனிச்சு நிற்கிறேன். 214 தொகுதியிலும் தனிச்சு நிற்கிறேன். தேவேந்திர வேளாளருக்கும் பறையருக்கும் 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும். பஞ்சமர் நிலத்தை
மீட்கணும், இலவசங்களின் நாட்டுக்கு கேடு, திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகளாக, ஒட்டுண்ணிகளாக, ஊதுகுலங்களாக தமிழர் நலனை காவு கொடுத்துட்டேன்னு பேசுறாரு. இதைத்தான் இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டா பாண்டே வந்து மறைக்கிறார். அதுதான் அறிவு நாணயமற்ற செயல்னு பாண்டே குற்றம் சாட்டுறேன். நான் என் தம்பி தான், நான் நேர்மையாக குற்றம் சாட்டுறேன். சீமான் இப்படி பேசுறாரா இல்லையா? இன்னைக்கு சீமானுக்கு ஐடி விங் வந்து ஏபிசிடியை எதிர்ப்போம், சீமான் தமிழகத்தின் மாற்று, எடப்பாடிக்கு லீடர்ஷிப் விழுந்துட்டாரு, லீடர்ஷிப் விழுந்த எடப்பாடியை தட்டி தூக்கி மேலே போயிடலாம், நம்ம ஸ்டாலின் வர்சஸ் சீமான் கொண்டு வந்துடலான்னு சீமான் நினைக்கிறாரா இல்லையா? ரிசல்ட் 26 வரட்டு. இதை நீங்க ஏன் மறைக்கிறீங்க? இது அறிவு நாணயமற்ற செயல். சீமானை கூட்டிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு அறிவு நாணயமற்ற செயலில் ஈடுபடுறீங்க. அதே சவுக்கு சங்கர் செய்த அதே அறிவு நாணயமற்ற செயலில் பாண்டே ஈடுபடுறாரு. அறிவு நாணயமற்ற செயல் யார் சொன்னாலும் முய தாட்சியம் இல்லாம ஓங்கி அடிக்கக்கூடிய ரவீந்திர துரைசாமி தான். வெப்பலையும் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர், நோ டவுட். அவருக்குள்ள வீசி யாருக்கும் கிடையாது, மனப்பூர்வமாக நம்ம பாராட்டுவோம். பட் அவர் ஈரோடு கிழக்கில் பண்ணது அறிவு நாணயமற்ற செயல். இப்போ ஈரோடு கிழக்கை விட்டு எடப்பாடி ஓடுனதே சீமானுக்கும் அவருக்கு வித்தியாசம் இருக்காதுங்கிறது வெளிப்பற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓடினாரு. அது அண்ணாமலைக்கு தெரியுது. சீமான் அண்ணன் இடைத்தேர்தலில் நின்று பெருசாக வளர்ந்துட்டு இருக்காங்கிறத அண்ணாமலை அக்னாலேஜ் பண்றாரு. தமிழக பாஜக தலைவர் அக்னாலேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ரங்கராஜ் பாண்டே அக்னாலேஜ் பண்ணாமலோ அதை பற்றி பேசாம இருக்கிறதோ அறிவு நாணயமற்ற செயல், இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி. ஏபிசிடி நீங்க சொல்லிட்டீங்க. ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி, திமுக கூட கூட்டணி இல்லைன்ட்டு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜயனுடைய தம்பி அவங்க 2 பேரும் கூட்டணி சேர போறாங்க அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கு. விஜய் பற்றி பெருசா எடுக்காண்டா. ஆனா இப்போ வந்து அதுல வந்து டிவிக்கு இல்லையா? சோ வந்து மறுபடியும் ஏதோ சீமான் கட்சியை வந்து தொடர்பு கொண்டாங்க விஜய் தரப்புல இருந்து, அப்படிலாம் ஒரு தகவல் சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்தது. சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பெரியார் அடிச்சா பெரிய பேக்கிங் வரும்னு நினைக்கிறார். சீமானுக்கு கருத்து, நான் தந்தை பெரியார்னு சொல்லக்கூடியவன் தான், நாணயத்தோட நான் சொல்லக்கூடியவன் தான். என் சமூகம் தந்தை பெரியார் பலன் பெற்ற சமூகம், அதுக்கு நான் நன்றி உணர்வுள்ளவன். பெரியார் உயிரோடு இருந்தா மோடியின் வெற்றியை உளமாற பாராட்டியிருப்பாருங்கிறதை நான் தொடர்ந்து 10 வருஷங்களுக்கு மேலே சொல்லிட்டு இருக்கோம் தான். என் நிலைப்பாடு அதுதான். நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை அதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும் பெரியார் தொடர்பாட்டு. பட் சீமான் அவர் நிலைப்பாட்டில் தமிழ் இதில் வந்து பெரியாரை எதிர்க்கிறாரு. பெரியாரை எதிர்க்கிறது தன்னை பெரிய ஒரு ஜம்பிங்கை கொடுக்குன்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஸோ சீமான் பெரியார் எதிர்ப்பில் தான் திமுக அதிமுக எதிர்த்து ஸ்டாலினுக்கு போட்டி தான் வர முடியுங்கிற நம்பிக்கையில் சீமான் இருக்கிறாரு. இது அறிவு நாணயமற்ற ரங்கராஜ் பாண்டேக்கள் மறைக்கக்கூடாது. வராரு வரலங்கிறது 2வது விஷயம். அவர் அதில் தெளிவாக இருக்கிறாரு, தனிச்சுங்கிறதுல இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. அப்போ சீமானோட இந்த பெரியார் இதில் நான் மேலே வருவோம்னு நினைக்கிறதுக்கும் தந்தை பெரியாரை தத்துவ தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய்க்கும் பொருந்தி வராதுங்கிறதான் என்னோட கருத்து. சீமான் விஜய் மேலே ஒரு அஃபெக்ஷன் வச்சிருக்கிறார் தம்பின்னு. பட் தம்பி வான் பாதை வேற, ஏன் பாதை வேற, கொள்கை ரீதியாக இல்லை. இப்போ நீங்கள் பரையர் தேவேந்திர உலகளாருக்கு 5% உயர்த்தணும்னு சொல்லும்போது விஜய் வந்து அருந்ததியர் பக்கம் நிற்கிறாரு. அவரு காஸ்ட் நியூட்ரல், எல்லாரும் வேணும், பெரியார் பிறமொழியாளர்கள் அவருக்கு வேணும், தப்பு இல்லை, அவருக்கு நிலைப்பாடு அது. பஞ்சம நிலம் மீட்புன்னு சொல்லும்போது விஜய்க்கு அதில் ஸ்டாண்ட் இல்லை. இலவசங்கள் நாட்டின் கேடு, திமுகவும் அதிமுகவும் நாட்டை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது அதிமுக கூட நிற்கலான்னு விஜய்க்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ குறிப்பாக டாப் ஆஃப் தி ஆல் பெரியார் இஷ்யூவில் சீமான் தலைமையை விஜய் ஏற்றுக்கொள்ளதா இருந்தால் கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. சீமான், ஸ்டாலின் வர்சஸ் சீமான், திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம், பெரியார் வர்சஸ் தமிழ் அடையாளங்கள், ரெட்டமலை சீனிவாசன், தாச பண்டிதர், வஉசி, பசுமன் ஐயா, முத்துராமலிங்க தேவர், இது தன்னை உயர்த்தணும்னு நம்புறாரு. இப்போ சீமான் மேல சாஃப்ட் கார்னர் நீங்களே ஓப்பனா சொல்லிட்டீங்க. இப்போ நாடார் சமூகமே வந்து பெரியாரால பலன் பெற்றிருக்குது அப்படின்னா இதே கருத்து தான் நாடார் சமூகத்துல பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கருத்து வந்து எப்படி ஒரு ஆதரவு வரும்னு நினைக்கிறேன் 2026 தேர்தலில்? நாடார் சமுதாயம் பெரியாரால பலன் பெற்றுங்கிறது உண்மை. சீமான் வந்து களத்துக்குள்ள நிற்கும் போது பெரியார் தமிழுக்கு விரோதின்னு நினைக்கக்கூடிய சமூகங்கள் வந்து அந்த எண்ணம் கொண்டவங்க வந்து சீமான் ஆதரிப்பாங்க. எல்லா கட்சியும் ஹோமோஜீனியஸா இருக்க முடியாது. பிராமணர்கள் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாமே என்னோட அதிக ஃபாலோவர்ஸ் வந்து பிராமண சமுதாயம் தான். தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள சமுதாயம். மோடியை வாஜ்பாய், அத்வானி, சோனியாட்ட தோத்த போது மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்துன்னு மோடியை 3வது முறை பிரதமராக கொண்டு வந்த சமுதாயம் பிராமண சமுதாயம். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு வந்து 50% மேலே ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து எடப்பாடி விஷயத்தில் உங்கள் கருத்து சரின்னு சொல்கிறாப்புல. பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ரங்கராஜ் பாண்டே, இவர் ஜேவிசி சிர்ராம், ராஜகோபாலன் போன்ற பலரும் வந்து ஆன்டி ஸ்டாலினுங்கிற ஒரே அடிப்படையில் ப்ரோ மோடியா இல்லாமல் அவங்க வந்து எடப்பாடிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லா சமுதாயமும் ஹோமோஜினியஸ் என்டிட்டியாக இருக்காது, ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியாக தான் இருக்கும். விஜய் அவருடைய நிலைப்பாடு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு அவங்க தரப்புல இருந்து அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லையா? அவர் தனித்துன்னா அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? தனித்து நிற்கிறதாங்க நல்லது. பிரசாந்த் கிஷோர் பாண்டே அதை தாங்க சொல்லியிருக்கிறாரு. வியூக வகுப்பாளர்கள் தங்கள் பணத்தாசை பிடிச்சி
தப்பாக விஜயை கைட் பண்ணிட்டாங்கங்க. அவர் வந்து விக்ரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தலாம் முடிஞ்ச பிறகு என்டிஆர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி வந்திருக்கணும். விஜயகாந்த் மாதிரி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கணும். என்டிஆர் கூட இந்திரா காந்திக்கு இமேஜை மருமகளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்கிறதுக்காக 5 சீட்டு மேனகா காந்தி கொடுத்தாங்க. அதுவும் இந்திரா காந்திக்கு மேடக் தொகுதியில் கொடுத்தாங்க. அதில் வெற்றி பெற்றாங்க மேனகா காந்தி அம்மையார், ராஷ்டிரிய சஞ்சய் மஞ்ச். அதே மாதிரி நான் தனிச்சு தான் நிற்பேன். கேப்டன் விஜயகாந்த் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு களத்தில் வந்து நின்னார் பார்த்தீங்களா? ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ராமதாஸ் கூட சண்டை போட்டு. அதே மாதிரி ஜாதி கட்சியோடலாம் கூட்டணி கிடையாது. 214 தனிச்சு நிற்பேன். நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன்னு வந்து நின்றுக்கணும். நீங்கள் திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க. திருமாவளவன் நீங்கள் அவரை சிஎம்மா சொன்னால் வெளியே வருவார். அவர் உங்களை சிஎம்மா சொல்லி வெளியே வர மாட்டார், பலம் நிரூபிக்காதவங்களை. சீமான் கூட மைக் சின்னத்தை போட்டிங்க. சீமானு நேரில் வீட்டிலலாம் போய் பலமுறை பார்த்தீங்க. பைக்கில் வண்டியில் ஒன்றா ட்ராவல் பண்ணீங்க. அவர் தம்பி ஏன் பின்னாடி வான்னு சொல்லுவாரே தவிர உங்கள் பின்னாடி வரமாட்டாப்புல. கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்க. இதுவரை முஸ்தபா பாயை தவிர யாருமே பலன் நிறுச்ச யாருமே உங்கள் கூட வரல. அப்போ நீங்கள் வந்து பிளேட் விஜயகாந்த் என்டிஆர் எடுத்த 214 தனிச்சு போட்டி அங்கிற ஒரு ஸ்ட்ராங் இதை நாளைக்கு எடுக்கணும். எடுப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவருடைய நோக்கம் வந்து இப்போதைக்கு வந்து திமுக வீழ்த்தணும் அப்படின்றதுனா ஏதோட ஒரு கூட்டணி போனாதானே அவர் நல்லது. சரி, அது அவர் முடிவு பண்ணுவாருங்க. ஏன் போட்டு அவரை போட்டு பாடாப்படுத்துறீங்க? இல்ல விஜயகாந்தோட ஒப்பிட்டனால அந்த கேள்வி. கூட்டணிக்கு போறது வந்து பல நிரூபிக்காதவர்கிட்ட டேக்கிட்டார் லீவ் விட்டுன்னு கடைசியில் சொல்லிட்டாங்கன்னா, தம்பி நீ பல நிரூபிக்கலப்பா, உனக்கு 2 சீட்டு தான் தர முடியும், 3 சீட்டு தான் தர முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா, 3 சீட்டா பல நிரூபிக்காதவங்களும் அப்படித்தானே மதிப்பாங்க. இப்போ அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் ஸ்டாலினை வீழ்த்த போறேன்னா அஜித் தள்ளி கொடுத்துருவாங்களா? லாஸ்ட் இயர் வந்து புக் மை ஷோவில் சிவகார்த்தியம் படம் தான் அதிகம் போச்சு. இப்படி சிவகார்த்தியம் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் ஸ்டாலினை வீழ்த்த போறேன்னா ஒரு சீட்டை கொடுத்துருவாங்களா? அது கொடுக்குறவங்களோட முடிவு. மோசமாக கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? என்னோட கருத்து. அது முடிவெடுக்கக்கூடியவங்க எப்படி முடிவெடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க.